இப்போது நாம் இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்காக நம்மளோட ப்ராடக்டை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமேசான் வேர் ஹவுஸில் ஸ்டாக் வச்சுருக்கோம். FBA மூலயமா பண்ணுறதுக்காக ஸ்டாக் வச்சுருக்கோம். ஏதோ ஒரு சில காரணங்களால் நமக்கு சேல்ஸ் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படினாலும் நாம் சேல்ஸ் நடந்தாலும் நடக்காட்டாலும் அமேசான் வேர் ஹவுஸ்க்கு வாடகை பே பண்ணியே ஆகணும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். மே 1ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா இ-காமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது, இந்தியாவில் எப்படி ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது, குறிப்பாக அமேசான் மூலயமா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றினா ஒரு 6 நாள் ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குது. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதில் என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பொருளை உதாரணத்துக்கு Amazon.comல யூஎஸில் ஸ்டாக் வச்சுருக்குறோம். சேல்ஸ் ஏதோ ஒரு சில காரணங்களால் நடக்கலை, வாடகை பே பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்போது அது எப்படி அந்த பொருளை அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறது, திருப்பி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நமக்கு நிறைய செலவாகும். அப்படி எடுத்துகிட்டு வர்றதும் ஒன்று தான், அப்படியே தூக்கி கடலில் போடுறதும் ஒன்று தான். ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, யூஎஸில் அந்த மாதிரி பொருளை விற்பனை பண்ணக்கூடிய விற்பனையாளர்களை நம்ம ஆன்லைனில் பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த பொருளை ஒரு த்ரோஅவே ப்ரைஸில் விற்பனை பண்ணலாம். இப்போது அப்படி ஒரு டீல் பேசிட்டோன்னு வைங்க, அமேசான்லேருந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடருக்கு, யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடருக்கு நாம் அந்த பொருளை டிஸ்பேச் பண்ண சொல்லி கேட்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த பொருளை டெஸ்ட்ராய் பண்ணுறது. அந்த பொருளை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு அமேசானே எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி டெஸ்ட்ராய் பண்ணும்போது நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு யூனிட்டுக்கு ஒரு $1 கிட்ட செலவாகும். இது கரெக்டான ப்ரைஸ் கிடையாது. அந்த பொருளை டிஸ்போஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு யூனிட்டுக்கு $1 கிட்ட செலவாகும். இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இதை விட நம்ம பொருளை அப்படியே அழிக்கிறதுக்கு காசு கொடுக்குறத விட ஏதோ ஒரு ட்ரேடர் அங்கே பிடிச்சி, நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பழைய பொருட்களை விற்பனை பண்ணக்கூடிய நிறைய பெரிய பெரிய வேர் ஹவுஸ்லாம் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு த்ரோஅவே ப்ரைஸில் கொடுத்துடலாம். ஸோ இதன் மூலயமா நமக்கு லாஸ் கம்மியாகும். இல்லை அப்படின்னா இன்வென்ட்ரிக்கான காசையும் கொடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு யூனிட்டுக்கு $1 அமேசானுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அதை விட ஒரு ட்ரேடருக்கு த்ரோஅவே ப்ரைஸில் கொடுக்குறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.